குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட பாஷா நேற்று உடல்நலக்குறைவால் காலமானார். அவருடைய இறுதி ஊர்வலமானது இன்று மாலை நடைபெறவுள்ள நிலையில் பலத்த போலீஸ் பாதுகாப்பானது போடப்பட்டுள்ளது. கோவையில் RAF போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். 240 அதிவிரைவு போலீசார் குவிக்கப்பட்டு கையில் துப்பாக்கியுடன் பலத்த பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் அருண் இணைகிறார். வணக்கம் அருண். நேற்று கோவை குண்டுவெடிப்பு கைதி உயிரிழந்த நிலையில் தற்போது பாதுகாப்பானது கோவையில் பலப்படுத்தப்பட்டுள்ளது. மேலும் விவரம். நிச்சயமாக, அதாவது அல்-உம்மா இயக்கத்தினுடைய தலைவரும் கோவை குண்டுவெடிப்பு கடந்த 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி நடைபெற்றது. அந்த சம்பவத்தினுடைய முக்கிய குற்றவாளியாக கருதப்படக்கூடிய பாஷா நேற்று உயிரிழந்தார். இவர் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பரோலில் வெளிவந்த நிலையில அடுத்தடுத்த 3 மாதங்கள் அவருக்கு தொடர்ந்து உடல்நிலை பாதிப்பு ஏற்பட்ட நிலையில அவருக்கு அந்த பரோலானது நீட்டிக்கப்பட்டு வந்த நிலையில தான் கடந்த சில மாதங்களாகவே பீளமேடு பகுதியில் இருந்த தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இந்த சூழல்ல அவர் நேற்று மாலை அவர் உயிரிழந்தார். அவர் உயிரிழந்திருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் அவரது இறுதிச் சடங்குகளானது அவரது இல்லத்தில் நடைபெறுகிறது. அதைத் தொடர்ந்து கோவை உக்கடம் அன்பு நகர் பகுதியில் இருக்கக்கூடிய அவரது மகனான சித்திக்கின் இல்லத்திலிருந்து அவரது உடல் ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு கோவை பூ மார்க்கெட் பகுதியில் இருக்கக்கூடிய ஹைதர் அலி திப்பு சுல்தான் பள்ளிவாசல் வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த கபர்ஸ்தானத்தில் நல்லடக்கம் செய்யப்பட இருக்கிறது. இந்த ஊர்வலத்தில் 2000க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என கூறப்படுகிறது. இதை அடுத்து கோவை மாநகரம் முழுவதும் பாதுகாப்பானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல பல்வேறு அருகில் இருக்கக்கூடிய திருப்பூர், ஈரோடு மாவட்டங்களைச் சேர்ந்த போலீசார் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே போன்று RAF என்று சொல்லப்படக்கூடிய அதிவிரைவு படை போலீசார், துப்பாக்கி ஏந்திய போலீசார் இங்கு பாதுகாப்பில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் கோவை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் தற்போது முகாமிட்டிருக்கக்கூடிய நிலையில இந்த ஊர்வலம் செல்லக்கூடிய பகுதி முழுவதுமாக அவர்கள் இந்த பாதுகாப்பு பணியை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதே போன்று இந்த ஊர்வலம் துவங்க இருக்கக்கூடிய உக்கடம் பகுதியிலிருந்து ராஜவீதி வழியாக அது பூட்ஷெட் சாலை மற்றும் புரூக்பான் சாலை வழியாகத்தான் இந்த ஊர்வலமானது செல்ல இருக்கிறது. அந்த பகுதி முழுவதுமாக இந்த பாதுகாப்பு என்பது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி அருண்.